Hello guys, welcome back to my channel Panjami's Classroom. இந்த வீடியோல நம்ம NCERT லைன் பை லைன் சீரீஸ் கிளாஸ் 11th நீட் பயாலஜில வாட் இஸ் லிவிங் ஓட பார்ட் 2 வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம ரீப்ரொடக்ஷன் இஸ் a characteristic of living organism அந்த டாபிக்ல இருக்கிற கண்டென்ட் பத்தி நம்ம பார்க்க போறோம். நமக்கு முன்னாடியே தெரியும் ஆர்கானிசம்ஸ் வந்து யூனிசெல்லுலார் அண்ட் மல்டி செல்லுலார் அப்படின்றத நம்ம பிரிக்கலாம். யூனிசெல்லுலார் அப்படின்றது ஒரு செல் இருந்ததுன்னா அது யூனிசெல்லுலார் அண்ட் நிறைய ஒன்னை விட அதிகமா இருக்கிறது மல்டி செல்லுலார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மல்டி செல்லுலார் ஆர்கானிசம்ஸ்ல பாத்தீங்கன்னா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். ஓகேங்களா? செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்றது என்னோட ப்ரோஜனி. இப்போ ஏ அப்படின்றது பாத்தீங்கன்னா என்னோட மேல் கேமெட் அண்ட் பி அப்படின்றது என்னோட ஃபீமேல் கேமெட். இது ரெண்டும் கம்பைன் ஆகி எனக்கு சி அப்படின்ற என்னோட ப்ரோஜனி, அதாவது இதோட ப்ராடக்ட் வந்து எனக்கு ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த சிக்கு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த ப்ராடக்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஏ அண்ட் பி இவங்க ரெண்டு பேரோட கேரக்டரிஸ்டிக்ஸ் அதிகமாக இருக்கலாம், கம்மியாகவும் இருக்கலாம். அதான் சிம்பிளா நம்ம செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? மல்டி செல்லுலார் ஆர்கானிசம்ஸ் ரொம்ப அதிகமா இந்த டைப் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் தான் வந்து இருக்கும். அண்ட் சில ஆர்கானிசம் பார்த்தீங்கன்னா ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனும் ப்ரொடியூஸ் பண்ணும். அதாவது இந்த ரெண்டு கேமெட் ஃபார்ம் ஆகாமலேயே எனக்கு ஒரு ப்ராடக்ட் வந்து ஃபார்ம் ஆகும், அதாவது ஒரு ப்ரோஜனி எனக்கு ஃபார்ம் ஆகும். அதை வந்து நம்ம ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்றோம். இதுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட் தான் நம்மளோட செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். அதான் நான் முன்னாடி சொன்னது. ஓகேங்களா? இப்போ இதுல வந்து இம்பார்ட்டன்டான எம்சிக்யூ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னோட ஃபங்கை. ஓகேங்களா? ஃபங்கை வந்து ஏசெக்ஷுவல் ஸ்போர்ஸ் மூலமா பாத்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா அதோட ப்ராடக்ட்ஸை வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ ஃபங்கைக்கு வந்து ஸ்போர் ஃபார்மேஷன் மூலமா ரீப்ரொடக்ஷன் வந்து நடக்கும். அண்ட் ஈஸ்ட், ஹைட்ரா இது மாதிரி இருக்கிற லோவர் ஆர்கானிசம்ஸ்ல பார்த்தீங்கன்னா பட்டிங்கை வந்து நீங்க பார்ப்பீங்க. பட்டிங் அப்படின்றது என்னன்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு பிளான்ட் மாதிரி வச்சுக்கோங்களேன். இதுக்கு மேல வந்து ஒரு லொபியூல் லைக் ஸ்ட்ரக்சர், ஒரு பட் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கும். இதுதான் நம்ம பட் அப்படின்னு சொல்றோம். இந்த பட் ஓரளவு டெவலப் ஆகி என்ன ஆயிடும் அப்படின்னா அதோட பேரண்ட்ல இருந்து அட்டாச் ஆகியிருக்கு இல்லையா, அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா கட் ஆகிடும். இந்த பார்ட் வந்து கட் ஆகிடும். இது வந்து கட் ஆகி இது மட்டும் என்ன ஆகும் அப்படின்னா தனியா வந்து growth ஆயிடும். இதுதான் வந்து பட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த டைப் வந்து பார்த்தீங்கன்னா ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். அப்ப பட்டிங் ப்ராசஸ் வந்து எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் அண்ட் ஹைட்ரா. இந்த மாதிரி தான் எம்சிக்யூல வந்து கேட்பாங்க, மேட்ச் ஃபார்மேட்லயும் கேட்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பிளானேரியா. பிளானேரியா அப்படின்றது ஃபிளாட் வார்ம். அதுல பார்த்தீங்கன்னா நமக்கு ரீஜெனரேஷன் வந்து தெரியும். ரீஜெனரேஷன் அப்படின்றது இப்போ எக்ஸாம்பிள் வந்து இதுதான் என்னோட ஃபிளாட் வார்ம் அப்படின்றத வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு ரீசன்ல பாத்தீங்கன்னா எனக்கு வந்து இது வந்து கட் ஆயிடுச்சு. அதாவது இந்த போர்ஷன் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கட் ஆகி வெளியில போயிடுச்சு. இப்ப இத வந்து நான் எப்படின்னு சொல்றேன்னா, கட் ஆனா இந்த பார்ட் வந்து எனக்கு தனியா இருக்கும். அண்ட் பாத்தீங்கன்னா இந்த பார்ட் வந்து எனக்கு ஒரு தனியா இருக்கும். ஸோ எனக்கு இது வந்து கட் ஆகி இது வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா லாஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப ரிமைனிங்கா இருக்கிற பார்ட் வந்து இதுதான். ஸோ என்ன ஆகும் அப்படின்னா இதுல இருந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரீஜெனரேட் ஆகும். அதாவது திருப்பியும் ப்ரொடியூஸ் ஆகி எனக்கு இதே பழையபடி எப்படி இருந்ததோ அதே கிரியேச்சரா வந்து எனக்கு ஃபார்ம் ஆகும். அது வந்து எந்த ஆர்கானிசம்ல ரொம்ப கிளியரா தெரியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபிளாட் வார்ம்ல தான் தெரியும். அதான் சொல்லியிருப்பாங்க, fragmented organism regenerates the lost part of its body and becomes a new organism. எந்த ஒரு ஆர்கானிசம் கட்டாகி தொலைஞ்சு போச்சோ அந்த கட்டான பார்ட்ல இருந்து தொலைஞ்சு போன பார்ட்டை வந்து திருப்பியும் உருவாகி புது ஆர்கானிசமா எனக்கு கிரியேட் ஆகும். அந்த ப்ராசஸை ரீஜெனரேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ராக்மெண்டேஷன். ஃப்ராக்மெண்டேஷன் அப்படின்றது என்னன்னா, இப்போ எக்ஸாம்பிள் ஒரு பிளான்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து நம்ம ஆர்கானிசம்ஸ்க்கு பார்க்குறோம். பட் சும்மா ஈஸியா இருக்கும்ன்றதுக்காக.
இப்ப வந்து பிளான்ட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுல வந்து ஒரு பட் மாரி இருக்குன்னா, இந்த பட் வந்து கட் பண்ணி, நம்ம திருப்பியும் ஒரு செடியா நம்ம வளர்க்கறது தான் ஃப்ராக்மென்டேஷன். கட்டான பார்ட்ட வந்து திருப்பியும் நம்ம ரீப்ரொடியூஸ் பண்றது ஃப்ராக்மென்டேஷன். அதுக்கான எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபங்கை, ஃபிலமெண்டஸ் ஆல்கே. ஃபிலமெண்டஸ் ஆல்கேனா த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கிற ஆல்கே அண்ட் புரோட்டீனிமா ஆஃப் மாசஸ். இதுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஃப்ராக்மெண்டேஷன் ப்ராசஸ் வந்து இருக்கும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மல்டி செல்லுலார் ஆர்கானிசம்க்கு. யூனிசெல்லார் ஆர்கானிசமா இருக்கக்கூடிய பாக்டீரியா, யூனிசெல்லார் ஆல்கே ஆர் அமீபா வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்டா வந்து ரீப்ரொடியூஸ் ஆயிட்டே இருக்கும். அதாவது அதோட நம்பர் ஆஃப் செல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகே. அண்ட் இது மூலமா என்ன சொல்றாங்க அப்படின்னா, எனக்கு உன்னோட growth அண்ட் ரீப்ரொடக்ஷன் இது வந்து எல்லா இடத்துலயுமே, அதாவது எல்லா ஆர்கானிசம்க்குமே ஒரே மாதிரி இருக்கிற ஈவெண்டா இல்ல. ஏன் அப்படின்னா, சில ஆர்கானிசம்ஸ் ரீப்ரொடியூஸ் பண்ணாது. அதாவது அது இன்னொரு ப்ராடக்ட ப்ரொடியூஸ் பண்ணாது. எக்ஸாம்பிள் வந்து மியூல்ஸ், ஸ்டெரைல் ஒர்க்கர் பீஸ், இன்ஃபர்டைல் ஹியூமன் கப்பிள்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, இன்னொரு ப்ராடக்ட்ட ரீப்ரொடியூஸ் பண்ணாத கேட்டகரி தான் இவங்க எல்லாமே. அந்த ஒரு ரீசன்னால தான் ரீப்ரொடக்ஷன் எல்லா ஆர்கானிசம்க்குமே இன்க்ளூசிவ் டிஃபைனிங் கேரக்டரிஸ்டிக் கிடையாது அப்படின்றத சொல்றாங்க. ஓகே. ஏன் அப்படின்னா சில ஆர்கானிசமால புரோஜெனிஸை ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. அதனால எல்லா ஆர்கானிசமுமே ரீப்ரொடக்ஷன் அப்படின்றது இன்க்ளூசிவ் ஈவெண்ட் அப்படின்றது கிடையாது. அதுக்கான எக்ஸாம்பிள் தான் பார்த்தீங்கன்னா மியூல்ஸ், ஸ்டெரைல் ஒர்க்கர் பீஸ் அண்ட் இன்ஃபர்டைல் ஹியூமன் கப்பிள்ஸ். அண்ட் எந்த ஒரு நான் லிவிங் ஆப்ஜெக்டோ ரீப்ரொடியூஸோ ஆர் இன்னொரு ப்ரோஜெனியோ ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது. பட் சும்மா தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் இம்பார்ட்டண்ட்டான எம்சிக்யூ அப்படின்றது ரீப்ரொடக்ஷன்றதும் லிவிங் ஆர்கானிசமோட ஒன் ஆஃப் த கேரக்டரிஸ்டிக். எப்படி நம்ம ஆர்கானிசமை யூனிசெல்லார் அண்ட் மல்டி செல்லாரா பிரிக்கிறோமோ அதே மாதிரி ரீப்ரொடக்ஷனையும் நம்ம ரெண்டு வகை இருக்கு. ஒன்று ஏசெக்ஷுவல், இன்னொன்று பார்த்தீங்கன்னா செக்ஷுவல். ஏசெக்ஷுவல்ல பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கேமெட்ஸுமே ஃபார்ம் ஆகி ஃபியூஸ் ஆகாது. ஆனா என்னோட செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ல கேமெட்ஸ் ஃபார்ம் ஆகி ஃபியூஸ் ஆகும். ஓகேங்களா? மோஸ்ட் ஆஃப் த மல்டிசெல்லார் ஆர்கானிசம் எல்லாருக்குமே செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் தான் இருக்கும். பேரண்டோட சில கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆர் அதிகமா அவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாமே அவங்களோட ப்ரோஜெனி, அவங்களோட ப்ராடக்ட்டுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனும் மல்டிசெல்லார் ஆர்கானிசம் கேட்டகரியில வருவாங்க. அதுக்கான எக்ஸாம்பிள் தான் பட்டிங், ஃப்ராக்மெண்டேஷன், ரீஜெனரேஷன். பட்டிங்னா என்ன, ஃப்ராக்மெண்டேஷன்னா என்ன, ரீஜெனரேஷன்னா என்னன்றதை நம்ம பார்த்தோம். பட்டிங்கான எம்சிக்யூ கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் அண்ட் ஹைட்ரா. அண்ட் ரீஜெனரேஷனுக்கு வந்து பிளானேரியா, ஸ்போர் ஃபார்மேஷனுக்கு வந்து ஃபங்கை, அண்ட் ஃப்ராக்மெண்டேஷனுக்கு ஃபங்கை, ஃபிலமெண்டஸ் ஆல்கே அண்ட் மாசஸ். யூனிசெல்லார் ஆர்கானிசம் பாக்டீரியா, அமீபா, யூனிசெல்லார் ஆல்கே இவங்க எல்லாமே கண்டினியூஸா அவங்களோட growth அண்ட் ரீப்ரொடக்ஷன்ஸ், அதாவது நம்பர் ஆஃப் செல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். அண்ட் எல்லா லிவிங் ஆர்கானிசம்க்குமே ரீப்ரொடக்ஷன் அப்படின்றது இன்க்ளூசிவ் ஈவெண்ட் கிடையாது. ஏன் அப்படின்னா சில ஆர்கானிசம்ஸால இன்னொரு ப்ராடக்ட், அதாவது ப்ரோஜெனியை ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. எக்ஸாம்பிள் மியூல், இன்ஃபர்டைல் ஹியூமன் கப்பிள்ஸ், அப்புறமா ஸ்டெரைல் ஒர்க்கர் பீ. அந்த ஒரு ரீசன்னால ரீப்ரொடக்ஷன் அப்படின்றது இன்க்ளூசிவ் ஈவெண்ட் கேட்டகரியில வராது எல்லா ஆர்கானிசம்க்குமே, சில ஆர்கானிசமை தவிர்த்து. அண்ட் நான் லிவிங் ஆர்கானிசமால ஒரு ப்ரோஜெனியோ ஒரு ப்ராடக்டோ ப்ரொடியூஸ் பண்ணவோ ரெப்ளிகேட் அதே வந்து ரிப்பீட் பண்றதோ கிடையாது. ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளோட வாட் இஸ் லிவிங்கோட பார்ட் 2 வீடியோ. இந்த டாபிக்ல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, அண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனலோட கம்யூனிட்டி டேப்ல நீட் பயாலஜியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து குவிஸ் ஃபார்மேட்ல அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். டெய்லி அப்லோட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அதை வந்து நீங்க அட்டம்
அட்டெம்ப்ட் பண்ணி எந்த அளவுக்கு வந்து அவங்களோட ப்ரிப்பரேஷன் இருக்கு அப்படின்றத உங்களால ஈஸியா அனலைஸ் பண்ண முடியும். தேங்க் யூ ஸோ மச்.